Hi friends, welcome to Law Cravings. இன்னைக்கு நம்ம பாரதிய நியாய சங்கீதால சாப்டர் 19 கிரிமினல் இன்டிமிடேஷன், இன்சல்ட், அனாயன்ஸ், டிஃபமேஷன் இருக்கு. இதில் நம்ம செக்ஷன் 356ல சொல்லியிருக்க டிஃபமேஷன்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ without any delay, let's get into the video. செக்ஷன் 356 டிஃபமேஷன். அவதூறு. Whoever by words spoken intended to be read, யார் ஒருவர் இன்னொருவரை பழி சாட்டணும் அப்படின்ற எண்ணத்தோடு by words spoken intended to be read, ஒரு வார்த்தையினால் சொன்னாலோ படிப்பதன் மூலமாகவோ by signs செய்கை மூலமாகவோ by visible representation உருவ அமைப்பு மூலமாகவோ makes or publishes in any manner any imputation concerning any person. இங்கே மேலே சொல்லியிருக்கிறபடி அவர் ஒருவர் இன்னொருவரை பழி சாட்டினாலோ அல்லது பப்ளிஷ் செய்தாலோ the reputation of such person intending to harm, இப்படி செய்வதன் மூலமாக அவருடைய பேர் கெட்டு போகும் அப்படின்னு தெரிந்தே உட்கருத்தோட அவர் செய்தாலோ knowing or reason to be believed that it will harm, அவர் தெரிந்தே செய்தாலோ அல்லது அதை நம்பி இப்படி செய்தால் அவருடைய பேரை கெடுக்கும், அது அவருக்கு காயப்படுத்தும் அப்படின்னு தெரிந்தே அவர் அதை நம்பி செய்யும் பொழுது except in the cases hereinafter accepted to defame the person, எக்ஸப்ஷனில் சொல்லியிருக்கிற சந்தர்ப்பத்தை தவிர அது ஒரு பழிசாட்டுதல் எனப்படும்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ஷன்னா ஒரு சில விதிவிலக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி நடந்ததுன்னா அது டிஃபமேஷன் இல்லைன்னு சொல்லி எக்ஸப்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர ஒருவர் இன்னொருவரை அவர் பெயரை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட பழி சாட்டினால் அது குற்றம்னு சொல்லி டிஃபமேஷனில் சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் 1. எக்ஸ்ப்ளனேஷன்னா விளக்கம். டிஃபமேஷன் டு இம்ப்யூட் எனிதிங் டு எ டிசீஸ்ட் பர்சன், அதாவது இறந்த நபரை பழி சாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட அவரை பழி சாட்டினாலோ the imputation would harm the reputation of that person if living, ஒருவேளை அந்த இறந்து போன நபர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரையோ அல்லது அவருடைய intended to hurt his family, அவருடைய ஃபேமிலியையோ நியர் ரிலேட்டிவ்ஸ் நெருங்கிய உறவினர்களுடைய உணர்ச்சிகளை புண்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட உட்கருத்தோட ஒருவர் பழி சாட்டுனா அது ஒரு டிஃபமேஷன் சொல்கிறாங்க. Explanation 2. Imputation concerning a company or an association or collection of person as such, ஒரு கம்பெனியை பழி சாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபமேஷன் செய்தாலோ an association ஒரு கழகத்தை பழி சாட்டும்படி பேசினாலோ கலெக்ஷன் ஆஃப் பர்சன் as such அல்லது ஒரு கூட்டமாகவும் இருக்கும் மக்களை பற்றி ஒரு பழி சாட்டும்படி சொன்னாலும் அது டிஃபமேஷன் சொல்கிறாங்க. Explanation 3. Form of alternative or expressed ironically, அதாவது இரண்டில் ஒன்றா அவங்க நினச்சிக்கட்டும் அப்படின்னு ஒரு பழி சாட்டினாலோ எக்ஸ்பிரஸ்டு அயனிக்கலி மறைமுகமாக அவங்கள நிந்திக்கணும் அப்படின்னு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பழி சாட்டுதல் கூட அவதூறு தான் சொல்கிறாங்க. Explanation 4. Imputation directly or indirectly, Explanation 3ல சொன்ன மாதிரி ஒரு மறைமுகமாக கூட சில பேர் பழி சாட்டுவாங்க, அந்த மாதிரி இதில் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ பழி சாட்டினால் எஸ்டிமேஷன் ஆஃப் அதர்ஸ் லோவர்ஸ் த மாரல், அதாவது ஒருவருடைய மதிப்பு இருக்கும்ல அந்த மதிப்பை அவருடைய ஒழுக்கம் சரியில்லைன்னு பழி சாட்டினாலோ இன்டலெக்சுவல் கேரக்டர் அவருடைய கேரக்டர் தாழ்த்தி சொன்னாலோ லோவர்ஸ் த கேரக்டர் தாழ்த்தி சொன்னாலோ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் கேஸ்ட் ஆர் இஸ் காலிங், அவருடைய கேஸ்ட்டை தாழ்த்தி சொன்னாலோ அல்லது கேஸ்ட் சொல்லி கூப்பிட்டு அவரை பழி சாட்டினாலோ லோவர்ஸ் த கிரெடிட் ஆஃப் தட் பர்சன், ஒரு பர்சனுடைய நாணயத்தை தாழ்த்தி பேசினாலோ பாடி ஆஃப் தட் பர்சன் இஸ் இன் லோட்சம் ஸ்டேட் கன்சிடர்ட் ஆஸ் டிஸ்கிரேஸ்ஃபுல், அதாவது அவங்களுடைய உடலை
இது வந்து அருவருக்கத்தக்க நிலையில இருக்கு அப்படின்னு அவங்கள சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தினாலோ, அல்லது இப்படியெல்லாம் இருந்தா இது ஒரு நேச்சரே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள வந்து காஸ் இட் டு பி பிலீவ்ட் அவங்களையே வந்து நம்ப வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தினாலோ, இதெல்லாமே வந்து டிஃபமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. Illustration: A says Z is an honest man. He never stole his watch, intending to cause it to be believed that Z did steal his watch. ஏ என்ன சொல்றாருன்னா, Z என்பவர் ஒரு நேர்மையான ஆளு, அவர் வந்து பியோட வாட்சை திருடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சொல்றாருன்னா, அவருடைய இன்டென்ஷன் என்னன்னா, பியோடைய வாட்சை இவர் தான் திருடினாரு அப்படின்னு பி நம்பணும்னு சொல்லி, அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி, அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்து சொல்றதுனால, வார்த்தை என்னவோ வந்து அவங்கள வந்து நல்ல விதமா சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அதை இன்டைரக்டா சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்டா எக்ஸ்பிளனேஷன் 4ல படிச்ச மாதிரி. ஸோ இன்டெரக்டாக அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அவர் ரொம்ப நேர்மையான ஆள், அவர் திருடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் டிஃபர்மேஷன் தான். ஆனால் வந்து எக்ஸெப்ஷனில் ஒரு சில சந்தர்ப்பம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை தவிர இது டிஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பி. ஏ வந்து பியோடைய வாட்சை யார் திருடுனாங்க அப்படின்னு ஒரு கொஷின் எழுப்புறாரு. எழுப்பிட்டு வந்து இசட்டுக்கு நேராக வந்து கை காமிக்கிறாரு, இந்த மாதிரி வாட்ச் திருடுனா அப்படின்னு சொல்லலை, பட் ஆனால் அவருக்கு நேராக அப்படி கை காட்டுறாரு. இன்டெண்டிங் டு காஸ் இட் டு பி பிலீவ் தட் இசட் ஸ்டோல்ஸ் பீஸ் வாட்ச். ஸோ இங்கே வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு செய்கை மூலமாக வந்து காண்பிக்கிறதுனால எக்ஸெப்ஷனில் ஒரு சில சந்தர்ப்பம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் டிஃபர்மேஷன் ஆகாதுன்னு எக்ஸெப்ஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்போ இது டிஃபர்மேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் சி. ஏ வந்து Z வந்து பியோடைய வாட்சை எடுத்துட்டு ஓடுற மாதிரி ஒரு படம் வரைஞ்சி காட்டுறாரு. ஸோ இந்த செய்கை வந்து Z தான் வந்து பியோடைய வாட்சை ஸ்டோல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏ வந்து சொல்றதுனால, இது எக்ஸெப்ஷனில் சொல்லியிருக்க சந்தர்ப்பத்தில் வரலை அப்படின்னா இதுவும் ஒரு டிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.